நீண்ட நெடிய நேரம் பேசலாம். சக்தியினுடைய சொரூபம் அந்த அம்மா. நம்ம அதை உணரதான் முடியும். இப்போ இதை இந்த இந்த வழிபாடு பண்ணுறவங்ககிட்ட போய் அம்மா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபீல்னு கேட்டிங்கன்னா அவங்கள சத்தியமாக வார்த்தையால் சொல்ல முடியாது. இப்போ நானே என்னால் இதை பற்றி பெருமைகளை தான் சொல்ல முடியுமே தவிர்த்து அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். நீங்கள் அந்த அம்மாவை பார்க்க அந்த புத்தோடு இருக்கிற அம்மனை பார்க்க நம்மளுக்குள்ள ஒரு சிலிப்பு தன்மை வந்துடும். அந்த சிலிப்பு தான் இறை அனுபவம்னு சொல்கிறது. நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரீக்வன்சி ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த அம்மா நம்ம அந்த புத்தை பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன் போயிடும். மனசு அலைப்பாந்து நிம்மதியாக ஒரு நிலைக்கு வரும். அப்போ நம்ம வேண்டல் வைக்கும்போது அந்த அம்மா கூர்ந்து கேட்பாங்க, கவனிப்பாங்க. நியாயமான கோரிக்கை அந்த அம்மாட்ட வச்சா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடையாத பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் செய்த தவறை நாம் உணர்ந்து கேட்க வேண்டும். இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா அதெல்லாம் ஒரு பக்கம் ரெட்டு மாதிரி இது வேணும் போய் கேட்பாங்க. ஆனால் அதுதான் முக்கியன்றது தெரிய மாட்டேங்குது. அந்த அம்மாட்ட போனால் அம்மா நான் செஞ்சேம்மா, நான் இல்லைன்னு சொல்ல. நான் மனுஷனாக பிறந்துட்டேன், எனக்கும் ஆசாபாசங்கள் உணர்வுகள் உண்டு. கிரக ரீதியான சேர்க்கைகளை ஏதோ ஒரு விஷயத்தில் நான் நடந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இல்லைன்னா சொல்லம்மா, மன்னிக்கிறது உங்களுடைய தாய், நீங்கள் அம்மா அப்படி கொஞ்சம் பார்த்து செய்யுங்கம்மான்னு சொன்னால் கருணையே வடிவானுங்க அந்த அம்மா. உக்கிரமான தெய்வங்களுக்கு உண்மையிலே உள்ளுக்குள்ள சாந்தமான ஒரு சொரூபம் உண்டு. வெளியே பார்க்கறது உக்கிரமாக இருந்தாலும் ரொம்ப அமைதியான ஒரு மனசு அவங்களுக்கு உண்டு. உங்களுக்கு நீங்கள் போனோன்னே யோசிப்பாங்க, நம்ம பையன் நம்ம கிட்ட கேட்டானே, நம்ம பொண்ணு நம்ம கிட்ட கேட்டுச்சு, எப்படி விட்டுறது, ஏதாவது ஒரு வழி காமிப்பேருன்னு சொல்லிட்டு நம்மளை அலசி ஆராய்ந்து தீராந்து ஏதாவது ஒரு சின்ன சொல்யூஷன் ஆகுது. நாம் தனிப்பட்ட உணர்வு சார்ந்த விஷயத்தில் நம்ம உணரக்கூடிய வகையில் அதை கொடுத்துருவாங்க. ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.